இந்த பாபல் மந்தபை யமன்ல இருக்கக்கூடிய ஹூத்தி படைப்பிரிவினர் முடக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த பகுதிகளில் கப்பல்கள் பயணிப்பதாக இருந்தால் எங்களிடம் சொல்லிக் கொண்டுதான் போக வேண்டும். அதே நேரம் சவுதி அரேபியாவினுடைய கப்பல் சொன்னால் கூட போக முடியாது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் மாற்று வழியாக எந்த பைப்லைன் வழியாக எண்ணெய் ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தார்கள் அந்த பைப்லைனுக்கும் தற்போது ஹூத்தி படையினரும் தாக்குதல் நடத்தி இருக்கிறார். அதே நேரம் ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற PMF என்கிற படைப்பிரிவினரும் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். சவுதி அரேபியா தற்போது எடுத்திருக்கக்கூடிய புதிய ஒரு முனைப்பு என்னன்னு கேட்டா, பல நாடுகளை இணைத்த கடல்சார் பாதுகாப்பு அமைப்பு ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். சவுதியினுடைய தலைமையில் சவுதி அரேபியாவில் தான் இந்த படைப்பிரிவினுடைய தலைமையகம் செயல்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதுமே பேசப்படக்கூடிய 2 முக்கியமான நீர்வழி பாதைகள். இந்த 2 நீர்வழி பாதைகளையும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் முறுகல் அல்லது மாபெரும் பிரச்சனை காரணமாக சர்வதேச அளவில் பெட்ரோலிய ஏற்றுமதிகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. நாடுகளுக்குள்ள அரசியல் ரீதியிலான பிளவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. பொருளாதார மந்த நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த 2 நீர்வழி பாதைகள் என்பதுதான் இந்த இடத்துல முக்கியமானது. அதிலே முதன்மையானது ஹொர்முஸ் நீர்நிலை பகுதி. இந்த நீர்வழிப்பாதையை முற்றுமுழுதாகவே மூடியிருக்கிறது ஈரானுடைய அரசு. இந்த நீர்வழிப்பாதைகளில் தங்களுடைய அனுமதி இல்லாமல் எந்த கப்பல்களும் பயணிக்க கூடாது. அப்படி பயணித்தால் அந்த கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று வெறும் வார்த்தையாக சொல்லல, தொடர் தாக்குதல்களையும் நடத்தி வருகிறார்கள். எனவே ஹொர்முஸ் ஒட்டுமொத்தமாக மூடப்பட்டிருக்கிறது. உலகத்திற்கு தேவையான எரிபொருட்கள், பெட்ரோல், டீசல், எந்த ஒரு எரிபொருள் எடுத்தாலும் LNG எந்த வகையாக இருந்தாலும் 20% இந்த ஹொர்முஸ் வழியாகத்தான் கொண்டு செல்லப்படுகிறது. எனவே உலகத்திற்கு தேவையான 20% எரிபொருட்கள் முடங்கி இருக்கிறது என்பது ஹொர்முஸினுடைய முடக்கத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிற முக்கியமான விவகாரம். இரண்டாவது கடல் பரப்பு எதுன்னு கேட்டா, ரெட் சி, செங்கடலில் அமைந்திருக்கக்கூடிய இந்திய பெருங்கடலை இணைக்கக்கூடிய பாபல் மந்தபினுடைய பகுதிகள். செங்கடல் சவுதி அரேபியாவுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்திய பெருங்கடலையும் மத்திய தரை கடலையும் இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பகுதியாக செங்கடல் ரெட் சி தான் இருக்கிறது. இந்த ரெட் சீல சவுதி அரேபியா ஒரு முக்கியமான ஒரு நாடாக இருக்கிற அதே நேரம் ரெட் சீக்கு கீழே வருகிற நேரத்தில் பாபல் மந்தப் ஏர்டன் வளைகுடா இருக்குது. எரித்ரியாவுக்கு ரொம்ப நெருக்கமான பகுதி. அதே நேரம் யமனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இந்த பாபல் மந்தபை யமன்ல இருக்கக்கூடிய ஹூத்தி படைப்பிரிவினர் முடக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த பகுதிகளில் கப்பல்கள் பயணிப்பதாக இருந்தால் எங்களிடம் சொல்லிக் கொண்டுதான் போக வேண்டும். அதே நேரம் சவுதி அரேபியாவினுடைய கப்பல் சொன்னால் கூட போக முடியாது. போனீங்கன்னா உங்க மேல அட்டாக் பண்ணுவோம்னு அவங்க அறிவிச்சதிலிருந்து இதுவரைக்கும் 7 சவுதி கப்பல்கள் மேல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இந்த ரெட் சி பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகத்திற்கு தேவையான 10 முதல் 12% எரிபொருட்கள், ஏற்கனவே சொன்ன மாதிரி பெட்ரோல், டீசல், LNG எதுவாக இருக்கலாம், அவற்றை கொண்டு செல்லுகிற மிக முக்கியமான கடல் வழித்தடமாக இந்த வழித்தடம் தான் அமைந்திருக்கிறது. தற்போது ஹொர்முஸ் பகுதிகளை ஈரான் கட்டுப்படுத்துகிற அதே நேரம் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கிற ஈரானுடைய முழு அங்கீகாரம் பெற்ற ஹூத்தி படைப்பிரிவினர் யமன்ல இருந்து பாபல் மந்தபை கட்டுப்படுத்துகிறார்கள். சவுதி அரேபியாவுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக சவுதி அரேபியாவின் எந்த கப்பல்களையும் பாபல் மந்தப் வழியாக போவதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை. எனவே சவுதி அரேபியாவினுடைய கப்பல் போக்குவரத்து என்பது பாபல் மந்தபை கடக்க முடியாமல் மத்திய தரை கடலுக்கு போய் மத்திய தரை கடல் வழியாக ஆப்பிரிக்காவை சுற்றித்தான் எல்லா வியாபாரங்களையும் பிசினஸையும் அவங்க பண்ண வேண்டியிருக்கு. இது சவுதி அரேபியாவுக்கு பெரிய தலையீடியாக மாறி இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, ஈரான் அமெரிக்க வார் நேரத்தில் கூட சவுதி அரேபியா இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கவில்லை. காரணம், சவுதி அரேபியா ஹொர்முஸ் நீர்நிலையில் எப்படி பிசினஸ் பண்றாங்களோ
அதுக்கு ஈக்குவலாக ரெட் சீல பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனவே அவங்களுக்கு ரெட் சி வழியாக யான்பு துறைமுகத்துக்கு எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து அதன் வழியாக எல்லா ஏற்றுமதிகளையும் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தது. குறிப்பாக யான்புல இருந்து மற்ற இடங்களுக்கு பெரிய பைப் லைன் வழியாக அவங்க பெட்ரோலியத்தை இடம் மாற்றம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த தொழில்நுட்பங்களை எல்லாம் அவங்க செஞ்சு வச்சிருக்கிறதுனாலையும் இந்த மாதிரியான கஷ்டங்கள் அவங்களுக்கு இருக்கல. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல மாற்று வழியாக எந்த பைப் லைன் வழியாக எண்ணெய் ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தார்கள் அந்த பைப் லைனுக்கும் தற்போது ஹூத்தி படையினரும் தாக்குதல் நடத்தி இருக்கிறார். அதே நேரம் ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற PMF என்கிற படைப்பிரிவினரும் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில தான் அடுத்ததாக என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது சவுதி அரேபியா. இந்த ஹொர்முஸ் பகுதியாக இருந்தாலும் சரி அல்லது பாபல் மந்தபாக இருந்தாலும் ரெட் சீனுடைய எந்த பக்கங்களாக இருந்தாலும் இந்த பகுதிகளில் ஆல்ரெடி ஹொர்முஸ் பகுதிகளில் அமெரிக்காவினுடைய படைகள் நிற்கிறார்கள். அவர்களுடைய கடற்படை முழுவதுமாக உலகத்தின் மிக பிரம்மாண்டமான கடற்படை கப்பல், அதிலும் விமானம் தாங்கி கப்பல் USS ஆப்ரஹாம் லிங்கன், USS ஜெரால்ட் ஃபோர்ட், USS ஜார்ஜ் W புஷ் உள்ளிட்ட கப்பல்கள் எல்லாம் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த கப்பல்களுக்கோ அதனுடைய படைப்பிரிவுகள் எதற்குமே ஈரானோ யமனில் இருக்கிற ஹூத்திகளோ அஞ்சவில்லை. அதனால் தான் முழுவதுமாக தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அதே மாதிரி ரெட் சீயை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெட் சீல ஆல்ரெடி யூகேயினுடைய ஆதரவு பெற்ற படைப்பிரிவுகள் இருக்கிற கடல் பாதுகாப்புக்காக இருக்கிற அதே நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கடல்சார் பாதுகாப்பு அமைப்புகளும் இருக்கிறார்கள். ஆனா யார் இருந்தாலும் நாங்க எவனுக்கும் கணக்கெடுக்க மாட்டோம், எல்லோருக்கும் அடி நிச்சயம் என்கிற விதமாக தாக்குதல்களை நடத்துகிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டா ஹூத்தி படைப்பிரிவினர் சாதாரணமான ஒரு ஆயுத குழுவாக இல்லாமல் அவர்கள் பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல்களை நடத்துகிற அளவுக்கு, கப்பல்கள் மேல குரூஸ் ஏவுகணை தாக்குதல்களை நடத்துகிற அளவுக்கு, அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல்கள் மேலேயே தாக்குதல்களை நடத்துகிற அளவுக்கு ரொம்ப பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிற காரணத்தினால ஒண்ணுமே பண்ண முடியல. அதற்காக சவுதி அரேபியா தற்போது எடுத்திருக்கக்கூடிய புதிய ஒரு முனைப்பு என்னன்னு கேட்டா பல நாடுகளை இணைத்த கடல்சார் பாதுகாப்பு அமைப்பு ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். சவுதியினுடைய தலைமையில் சவுதி அரேபியாவில் தான் இந்த படைப்பிரிவினுடைய தலைமையகம் செயல்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியா ரெட் சீயை பாதுகாக்கிறதுக்காக இணைந்து கொள்ளுங்கள் என்று 51 நாடுகளுக்கு அழைப்பு கொடுத்திருந்த நேரத்தில் 43 நாடுகளுடைய பிரதிநிதிகள் பங்கு கொண்டிருந்தார்கள். ஆனால் வெறும் 13 நாடுகள் தான் சவுதியோடு கைகோர்த்து இருக்கிறார்கள். அதுல ஐரோப்பிய யூனியனுடைய ஒரு தூதுக்குழுவும் பங்கேற்றிருக்கிறது. ஆனா ஆல்ரெடி ஐரோப்பிய ஒன்றியம் செங்கடல்ல அஸ்பிடஸ் என்கிற ஒரு படைப்பிரிவை நிறுத்தி இருக்கிறார்கள். அவங்களால எதுவுமே ஹவுதீஸுக்கு எதிராக பண்ண முடியல, பண்ணவும் மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா அவங்க ஹவுதீஸுக்கு அட்டாக் பண்ணாங்கன்னா ஹவுதீஸ் ஐரோப்பாவுக்கு போகிற எல்லா கப்பலுக்கும் அடிப்பாங்க, யாரெல்லாம் எதிராக வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் அடிப்பாங்கிறதுனால அவங்க எதுவுமே பண்ணாம இருக்கிறாங்க. இப்படியான சூழல்ல தான் சவுதி தலைமையிலான கூட்டணியில தற்போது துருக்கி, குவைத், பஹ்ரைன், கத்தர், ஜோர்டான், ஈஜிப்ட், பாகிஸ்தான், ஜிபூட்டி, சோமாலியா, வங்காளதேசம், யமன், சூடான், கொமாரோஸ் ஆகிய நாடுகள் இணைந்திருக்கின்றன. இதுல யமனும் இணைஞ்சிருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஏன்னா யமனுக்குள்ள ஒரு புறம் சவுதி தலைமையிலான சவுதியினுடைய ஆதரவு பெற்றவர்கள் ஒரு பகுதியை ஆண்டு கொண்டிருக்கிற அதே நேரத்தில் மிக பெரும் பலம் வாய்ந்த ஒரு தரப்பாக யமனுடைய தலைநகர் சனா உள்ளிட்ட பகுதிகளை கைப்பற்றிக் கொண்டு ஆட்சி செய்கிறது யமன்ல இருக்கக்கூடிய ஹூத்தி படைப்பிரிவுகள். எனவே இவங்களுக்கு எதிராகத்தான் இவங்க அத்தனை பேருமே கைகோர்த்திருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டா ஓமானும் யுஏயும் இந்த கூட்டணியில் சேரவில்லை. அதுக்கு 2 காரணங்கள் 2 நாடுகளுக்கும் இருக்கிறது. ஒன்று, யுஏஇ ஏன் சவுதி தலைமையிலான இந்த குழுவில் சேரலன்னு கேட்டா சவுதியோடு ஆல்ரெடி அவங்களுக்கு வாய்க்கா தகராறா மாறிடுச்சு. இந்த ஈரான் வாருக்கு பிறகு குறிப்பாக ஈரானோடு மத்திய கிழக்கு கல்ஃப் கண்ட்ரிஸ் அத்தனையும் சண்டைக்கு போகணும்னு யுஏஇ சொல்லி கொண்டிருந்தாங்க. சவுதி அரேபியா அதுக்கு ஒப்புக்கொள்ளல. எனவே சண்டைக்கு யாருமே போகல. அதனால கல்ஃப் கண்ட்ரிஸ் கூட்டமைப்புல இருந்தே நான் வெளியே போறேன் அப்படின்னு போயிட்டாங்க. அவங்க ஒபெக்ல இருந்து வெளியேறிட்டாங்க. ஒபெக் கூட்டமைப்புல இருந்து மொத்தமாகவே வெளியே போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் யுஏஇக்கு இருக்கிற நேரத்தில் ஓமான் ஏன் இணையலைன்னா ஓமான் ஆல்ரெடி ஈரானுடைய ரொம்ப நெருக்கமான கண்ட்ரியாக இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் ஓமான்ல இருக்கக்கூடியவர்களும் யமன்ல இருக்கக்கூடிய ஹூத்திஸும் கொள்கை அளவில் ஜெய்தியா பிரிவை சேர்ந்த ஷியா பிரிவினராக இருக்கிற காரணத்தினாலையும் இருவருக்கு மத்தியிலையும் ரொம்ப நெருங்கிய தொடர்புகள் இருக்கிறது. ஓமான்ல யமனுடைய தூதுவராக இருப்பவர் ஹூத்திகளுடைய ஒரு நபர் தான், முக்கியஸ்தர் தான் என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால தான் ஓமானும் இந்த கூட்டணியில் சேரல, யுஏயும் சேரல. 2 பேருமே சேராம மற்ற 13 நாடுகள் ஏற்கனவே நம்ம சொன்ன நாடுகள்
நாடுகள் தான் சேர்ந்திருக்கின்றார்கள். இதனால் என்ன நடக்கப் போகிறது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. குறிப்பாக இந்த நாடுகள் உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்ளுமா இல்லையா, தகவல்களை பகிர்ந்து கொள்ளுமா இல்லையா, அதை தாண்டி இவர்கள் தங்களுடைய விமானப்படையையோ அல்லது கடற்படையையோ தரைப்படைகளையோ இந்த கூட்டணியில் பங்கெடுக்க செய்வார்களா என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. இந்த எந்த கேள்விகளுக்கும் பதில் இல்லாத நிலையில தான் தற்போது இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கூட்டணி உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே ஆல்ரெடி ஐரோப்பிய யூனியனுடைய கூட்டணி ஒன்று அங்கே இருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்க படைகள் அங்கே இருக்கிறாங்க, யூகேயினுடைய படைப்பிரிவுகள் அங்கே இருக்கிறாங்க. இவங்க யாராலையுமே யெமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னும் போது சவுதி அரேபியா மட்டும் என்ன பண்ணிட போகுது, அல்லது சவுதியோடு சேர்ந்த இந்த நாடுகள் என்ன பண்ணிட போறாங்க, அதை மீறி ஏதாவது பண்ணுவாங்கன்னா ஹவுதீஸ் அந்த நாடுகள் மேலேயும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எனவே அந்த பேச்சுக்கு சொல்லுவாங்கல்ல, மெல்லவும் முடியல துப்பவும் முடியலன்னு, அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு சவுதி அரேபியா தள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு இடியப்ப பின்னலாக மாறி இருக்கிறது மத்திய கிழக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம்.